ஓம் நம சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. ராஜ வாழ்க்கையை ஆரம்பிக்க போகும் துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த உலகத்துல எல்லா சந்தோஷங்களையும் எல்லா இன்பங்களையும் எல்லா படைக்கப்பட்ட அழகையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும். ஒரு உல்லாச வாழ்க்கை, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, இதெல்லாம் வாழ்ந்துட்டு போறதுக்காகவே படைக்கப்பட்ட ஆத்மாக்கள். வாழ்க்கையில எதை பார்த்தாலும் இதை அனுபவிக்காம போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, நாம் அனுபவிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, நமக்காகவே படைக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கிறவங்க. ஒரு அவ்வளவு ஆசை இந்த உலகத்துல படைக்கப்பட்ட அத்தனை இன்பமான விஷயத்துக்கும் நீங்க எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் எல்லை மீறி எதுல சந்தோஷம் கிடைக்குதோ அதுல எல்லாம் துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பங்கு உண்டு. அதுதான் இந்த உலகம், அதுதான் துலாம் ராசி. ஏன் அப்படின்னா இதனுடைய அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுடைய அமைப்பு என்ன தெரியுமா? இன்பத்துக்குன்னு படைக்கப்பட்ட எல்லாத்தையும் அனுபவிக்கணும். நாம இறந்ததுக்கு அப்புறம் பார்க்கக்கூடிய சொர்க்கத்தை நாம வாழ்ற வாழ்க்கையில வாழும் போதே பாத்துறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. நான் சொன்னது தப்பு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனா இப்படி கனவு கண்டுகிட்டு இருக்கிற என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இதெல்லாம் கிடைச்சுதா, இதெல்லாம் நடந்துதா, ஆசைப்பட்டதெல்லாம் அமைஞ்சுதா அப்படின்னா அங்கதான் கேள்விக்குறி. எந்த அளவுக்கு சொர்க்கத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி நரகத்தை அனுபவித்தே ஆக வேண்டும். கடவுளுடைய படைப்புல எவ்வளவு சூட்சமம், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா நம்ம தான் ஞானி. அதாவதுங்க, சொர்க்கத்தை அனுபவிக்க பிறந்திருக்கோம், சரி, இதை நான் சொல்லிட்டு இருக்கும் போதே நீங்க யோசிச்சிருப்பீங்க, நாங்க நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்குங்க, நாங்க எப்படி எப்ப சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல எழுந்துட்டே இருக்கும். அதைத்தான் நான் சொல்லிட்டேனே, நீங்க சொர்க்கத்தை அனுபவிப்பதற்கு முன்னாடி அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கனவு கண்டீங்கன்னா நரகத்தை பார்க்காம சொர்க்கத்தை பார்க்க முடியாது. ஒவ்வொரு மனுஷனும் இறந்துட்டோம்னா ஒண்ணு நரகத்துக்கு போயிடணும், இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போயிடணும். ஆனா துலாம் ராசி நண்பர்கள் தோழிகள் மட்டும் நரகத்துக்கு போய் அப்புறம் சொர்க்கத்துக்கு போவாங்க. என்ன கொடுமை பாத்தீங்களா? அதுதான் இறைவனுடைய படைப்பில் இருக்கிற சூட்சமம். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நரக வாழ்க்கை கூட உங்களுக்கு இனிமையான வாழ்க்கையா தெரியும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த நரக வாழ்க்கை தான் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் விட போகுது. இந்த பாதை சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கு. பிளீஸ் நம்புங்க, உண்மையத்தான் சொல்றேன், நம்புங்க. நீங்க படுற இந்த அவமானம் இருக்குல்ல, இந்த அசிங்கம் இருக்குல்ல, இந்த கௌரவம் இருக்குல்ல, இந்த நஷ்டம் இருக்குல்ல, பிரச்சனைகள் இருக்குல்ல, இது எல்லாமே நரக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. ஏன்னா உங்களுடைய கர்மாவை சனி பகவான் அப்படி ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கார். உங்களுடைய கர்மாவை ராகு கேது நடத்திக்கிட்டு இருக்காங்க. வாய்ப்பில்லை ராஜா, இதையெல்லாம் அனுபவிக்காம சொர்க்கத்தை அனுபவிக்கவே முடியாது. கொடுத்து வைத்த ஜென்மம் ஆத்மா எதுன்னா துலாம் ராசி தான். ஆனா பாவப்பட்ட ஜென்மம் எது அப்படின்னா துலாம் ராசி தான். ஆனா உண்மையா நீங்க சந்தோஷப்படணும். நரக வாழ்க்கை இப்ப நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் உங்களுக்காக தேடி வருது சொர்க்க வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை. அப்படி என்ன நடக்க போகுது மாற்றம்? இதுக்கு மேலதானே இருக்கு கச்சேரி. நீங்க யாருன்னு காட்ட போறது இதுக்கு மேலதான். அதாவது நீங்க சிம்மாசனத்துக்கு ஆசைப்பட்டிருக்கலாம், ஆனா சிம்மாசனமே உங்களுக்காக ஆசைப்படுது அப்படின்னா பாத்துங்க உங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு காத்திருக்கு அப்படின்ட்டு. இது எங்கேயாவது யாருக்காவது நடக்குமா? என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில எது நீங்க தேடி போகணும், எது உங்களுக்கு கிடைக்கணும், எதுக்கு நீங்க ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே இப்போ உங்களுக்காக ஆசைப்படுது. தவமாய் தவம் இருக்குது. இதுக்கு மேல உங்க ஆட்டத்தை நீங்க காட்டுங்க. அப்படி கெத்தா ஆசைப்பட்டதுக்காக ஒரு வேலையிலயோ ஒரு தொழிலையோ ஒரு வசதி வாழ்க்கையிலயோ ஒரு பங்களா கட்டணும், ஒரு இடம் வாங்கணும், நல்ல நிகழ்ச்சி நடத்தணும், வீட்டுல சுப நிகழ்ச்சி நடத்தணும், ஆசைப்பட்ட துறையில சாதிக்கணும், இது எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்புனா நல்லது நடக்கும். நம்பல அப்படின்னா அடுத்த ஒரு வீடியோ பதிவிடுற பாருங்க, அதுல இதை விட ஒரு அற்புதமான பலன் சொல்லுவேன், அதையும் கேட்கலாம். அதை கேட்டுட்டு என்ன கமெண்ட்ல போய் திட்டலாம். போன டைம் சொன்னீங்க எதுவும் நடக்கல, இந்த டைம் இதே சொல்றீங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவீங்க கமெண்ட்ல. அடுத்த டைம் ஒரு வீடியோ போடுவேன், அதையும் பாருங்க, அதுக்கு கமெண்ட் சொல்லுங்க. இப்படித்தான் நம்ம பழப்பு போயிட்டு இருக்கோம். நம்புனீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வீடியோவா இருக்கும். சாதிச்சிங்கன்னா இந்த மாதிரி வீடியோ எதுக்குங்க நமக்கு? அந்த வேலையை பார்க்கறதுக்கு, அந்த தொழிலை பார்க்கறதுக்கு, அதை அனுபவிக்கிறதுக்கே நமக்கு காலம் சரியா இருக்குமே. நமக்கு எதுக்கு இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு நம்ம வாழ்க்கை எப்படி? எதுவுமே நடக்காதால தானே இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருக்கோம். எப்பொழுதுமே பார்த்துட்டு இருக்க முடியுமா? நமக்கு வேலை வெட்டி இல்லையா? 30 நிமிஷம் இந்த வீடியோவை பார்த்துட்டே இருக்கிறதா நமக்கு பொழப்பா? யாரு என்ன போடுவாங்க, என்ன பலன் போடுவாங்க நம்ம ராசியை பத்தி? ரொம்ப பாவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வீடியோட வியூஸ் குறையுதோ அந்த அளவுக்கு எல்லாரும் பிஸி ஆகுறாங்க அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். ஐயோ நம்ம சரியா பேசல அதனால அவங்க பார்க்கல அப்படின்னு நினைக்க மாட்டேன். வியூஸ் குறைஞ்சது அப்படின்னா பரவாயில்ல, பிஸியா இருக்காங்க. என் அன்பு துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும் நல்லா இருக்கட்டும், பிஸியா இருக்கட்டும், வாழ்க்கையில போராடட்டும், போராடி ஜெயிக்கட்டும். அதுதானே வேணும். நான் வணங்குற அந்த சிவன் மேல சத்தியமா
எல்லா வீடியோ நீங்க பார்க்கணும், நல்லா வியூஸ் வரணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்ல. நிறைய பேர் பார்க்கணும், நிறைய பேர் அடுத்தடுத்த வீடியோவை பார்க்காம அவங்க பிஸி ஆகணும், வாழ்க்கையில முன்னேறணும். ஒரு நாள் யார் இந்த வீடியோ பேசுனது, நம்ம வாழ்க்கையை மாத்துச்ச இந்த சேனல் யாருது, இந்த சேனலோட முகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்களா? அன்னைக்கே நான் ஜெயிச்சிட்டேன். அன்னைக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்டேன். நீங்க நினைச்சாலே நான் ஜெயிச்சிட்டேன். ஒரு நாள் கண்டிப்பா வெளிப்படுவேன். அன்னைக்கு வாழ்த்து சொல்லுங்க. அது வரைக்கும் இந்த வீடியோ கடைசி வீடியோவா இருக்கணும். நீங்க பாக்குற வீடியோ உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை இந்த கிரக அமைப்புகள் கொண்டு வந்திருக்கிறது. அதை பயன்படுத்துங்க, வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. இந்த பூமி சந்தோஷத்துக்கு மட்டுமே படைக்கப்பட்டது அல்ல, எல்லாத்தையுமே அனுபவிக்கணும், எல்லாத்துலயுமே ஈடுபாடு இருக்கணும். களவும் கற்றுமர, அதுக்குதான் இந்த பூமி. சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு கடைசியில நரகத்துக்கு போறதை விட நரகத்தையும் அனுபவிச்சுட்டு சொர்க்கத்தையும் இங்கே அனுபவிச்சுட்டு போறது எவ்வளவு பெரிய பாக்கியம். தயவு செஞ்சு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. அதாவது நரக வாழ்க்கை நல்லது, அடுத்தது ராஜ வாழ்க்கை வாழ போறோம், சந்தோஷப்படுங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, உங்கள் ராசியில சூரியன் வந்து கெத்தா உட்கார்றார், உங்க ராசியில சிம்மாசனத்தை போட்டு உட்கார்றார். நம்ம வீட்டுல ஒரு சிங்கம் வந்து உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? அந்த சிங்கம் என்ன சொல்ல வருது தெரியுமா? சூரியன் அப்படின்னாலே ஒரு கௌரவம், ஒரு குணம், ஒரு நல்லடக்கம், ஒரு வீரம், ஒரு கெத்து, ஒரு தன்னம்பிக்கை, இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம். நீங்க யார் அப்படின்னு இந்த உலகத்துக்கு உங்களை காட்டக்கூடிய ஒரு இடத்தில் சூரியன் வந்து அமர்கிறார். அமர்கிறார் அப்படின்னா அமர்ந்துட்டார். இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்துக்கு போக முடியல அப்படின்னா, இந்த நேரத்துல நீங்க செய்யற வேலையிலயோ, தொழிலையோ, குடும்பத்திலேயோ, சமூகத்திலேயோ, துறையிலேயோ உங்களால சாதிக்க முடியல, நம்பர் 1 இடத்துக்கு வர முடியல அப்படின்னா வாழ்க்கையில எப்பொழுதுமே வர முடியாதுங்க. இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் எப்ப வரும் அப்படின்னா அடுத்து நீங்க பார்த்துட்டே இருக்கணும். விட்டுறாதீங்க, வாய்ப்பை விட்டுறாதீங்க. ராஜா மாதிரி சூரியன் உங்க ராசியில இருக்கார். இன்னும் கொஞ்ச நாள்ல அடுத்து விருச்சிக ராசி போயிடுவார். வாய்ப்பை பயன்படுத்திங்க. உங்களால முடியாது எதுவுமே இல்லைன்னு அப்படியே கெத்தா சொல்லுங்க. உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் உங்களை கண்டிப்பா கைவிட மாட்டார். ஒரு நாளாவது இந்த பூமியில் சொர்க்கத்தை காட்டாம போக மாட்டார். ஒரு நாள் அப்படிங்கறத விட எனக்கு நாளைக்கே வேணும், நாளைக்கே நான் சொர்க்கத்தை பார்க்கணும். முயற்சி பண்ணுங்க. நாளைங்கிறதுலாம் இல்ல, இன்னைக்கே அப்படிங்கறத ஒரு வார்த்தையை வச்சுக்கோங்க. முயற்சி பண்ணிட்டே இருங்க. அந்த ராஜா கிரகம் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்க போறார். உங்களுக்கான வாய்ப்பை கொடுக்க போகிறார். அது மட்டும் இல்ல, 2ஆம் வீட்டுக்கு போக போகிறார். 2ஆம் வீடு எது? உங்களுக்கு குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். உங்க வாக்கு அப்படியே சிங்கம் மாதிரி கர்ஜிக்க போறீங்க. குடும்பத்துல நீங்க யாருன்னு காட்ட போறீங்க. தனஸ்தானம், நீங்க எந்தெந்த துறையில இறங்கி பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, செயல்படுறீங்களோ அங்க நீங்க தான் ராஜா. உங்களை தேடிதான் அந்த பணம் வரப்போகுது. அடுத்து இது வேற நடக்க போகுது. அடா எவ்வளவு சந்தோஷத்தை தான் நாங்க அனுபவிக்கிறது, இந்த பணத்தை எங்க தான் கொண்டு போய் வைக்கிறது அப்படின்ன அளவுக்கு உங்களை திக்கு முக்காட வைக்க போகுது. வசதி வாய்ப்புகள், நீங்க ஆசை என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ, சே ஒரு நிம்மதியா விலை பட்டியலை பார்க்காம இந்த ஹோட்டல்ல சாப்பிட முடியுதா? எத்தனை நாள் வருத்தப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரிய தியேட்டர்ல போய் பின்னாடி உட்காந்துக்கிட்டு பின்னாடி ஒரு நல்ல விலை உயர்ந்த டிக்கெட் வாங்கி ஒரு 200-300 ரூபாய் டிக்கெட் வாங்கி உட்காந்து பார்க்க முடியுதா? குடும்பத்தோட போய் என்னைக்காவது சந்தோஷமா ஒரு டூருக்கு போக முடியுதா? ஒரு பைக் வாங்க முடியுதா? ஒரு சின்ன காராவது நம்ம வாழ்க்கையில் வாங்க முடியுமான்னு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பீங்க. அதை எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய, குடும்பத்தோட சந்தோஷத்தை நிலைநாட்டக்கூடிய, அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். பண வசதி, அதுபோல கல்வி, பேச்சு, நல்லா படிக்கிற பிள்ளைங்களாம் நல்லா படிப்பீங்க. பேச்சாளர் தொழில் இருக்குல்ல, அதாவது மார்க்கெட்டிங் பண்றவங்க, ஆசிரியர் தொழில், வழக்கறிஞர் தொழில், இப்படி பேச்சை பயன்படுத்திய அரசியல்வாதிகள், பேச்சாளர்கள், இவங்கெல்லாம் ஓஹோன்னு வாழ போறீங்க. நல்லா இதுல சம்பாதிக்க போறீங்க. அதுபோல பொன் ஆபரணங்கள், எதிர்பாராத யோகங்கள், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது இதன் மூலியமா. அதாவதுங்க முயற்சி திருவினையாக்கம். முயற்சி தான் இதெல்லாம் கிடைக்கும். கடவுள் வந்து உங்களுடைய ஆசை என்ன பக்தா அப்படிலாம் கேட்க மாட்டாரு என்னைக்குமே. நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஏத்தது மாதிரி நம்முடைய வாய்ப்புகள் மாறும், நம்முடைய யோகங்கள் மாறும், நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். நல்லதை நினைச்சுக்கிட்டு மனசுல எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாம நம்ம உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், செயல்படுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே ஒரு அழகா அமையும். கண்கூடாக பார்ப்பீங்க. அடுத்தது விருட்சகத்துல புதன், இதுவும் 2ஆம் வீடு. புதன் யாரு? புத்திக்கு காரகன். இனிமே புத்தியோட யோசிப்பீங்க, புத்தியோட நடந்துப்பீங்க. உங்களுடைய அறிவாற்றலால் பணத்தை நிறைய சம்பாதிக்க போறீங்க. எதையுமே அறிவுபூர்வமா யோசிக்க போறீங்க, அறிவுபூர்வமா செயல்பட போறீங்க, அறிவுபூர்வமா சம்பாதிக்க போறீங்க. அவ்வளவு ஒரு அற்புதம் இந்த காலகட்டத்துல உங்களுடைய அறிவை வச்சு பயன்படுத்த போறீங்க. விருட்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். அதிரடி தான் இனிமே யாருன்னு உலகத்துக்கே காட்ட போறீங்க. அவ்வளவுதான். செவ்வாய் யார் தெரியுமா? போர்க்காரகன், தளபதி, போராளி. ரத்தம் சிந்த, அதாவது வேர்வை சிந்தல்ல, ரத்தம் சிந்த போராடக்கூடிய வலிமை செவ்வாய் பகவானுக்கு உண்டு. அதனாலதான் முருகன் அதிதேவதை செவ்வாய்க்கு. உங்க வாழ்க்கையில
வாக்குஸ்தானமும் தனஸ்தானமும் குடும்பஸ்தானமும் சிறப்பா இருக்கணும். வாக்கு, குடும்பம், தனம் இதெல்லாம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா முருகனை எங்க பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுங்க. எங்க பார்த்தாலும் கும்பிடுங்க. வேலவா, என் கூட எப்பொழுதுமே வா, என் கஷ்டம் உனக்கு தெரியாதா, இந்த பணம் என்ன படுத்துற பாடு, அந்த தைரியத்தை கூட வேற எதுவும் கொடுக்க வேண்டாம். என்னோட எதிரிகளுக்கு, துரோகிகளுக்கு அல்லது என்னுடைய பிரச்சனைகளுக்கு எதிராக நீங்க போரிட வேண்டாம். எனக்கு தைரியத்தை கூட நான் பாத்துக்கிறேன். இப்படி மட்டும் வேண்டிங்க. அப்படி கெத்தா நிப்பீங்க. இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்க போகுது. நீங்க எதெல்லாம் நினைச்சு உங்க குடும்பத்துக்காகவும், உங்கள் துணைக்காகவும், உங்கள் குழந்தைகளுக்காகவும், உங்கள் உறவுகளுக்காகவும் செய்றீங்களோ அதற்கான முழு பலனும், அதற்கான முழு மரியாதையும் உங்களுக்கு கிடைக்காது. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேலோட்டமா தான் நீங்க இருப்பீங்க. ஆனா மனசுல மரியாதை இருக்கும். மனசுல ஒரு நல்லெண்ணம் இருக்கும் அவங்கள பத்தி. ஆனா அவங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க. யாரையுமே நீங்க மதிக்கல அப்படின்னு தான் அவங்கள சொல்லுவாங்க. குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால வருது அப்படின்னு நினைப்பாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா சொல்லப்போனா விட்டு கொடுத்து போகணும்னு நீங்க நினைச்சாலும் உங்க சூழ்நிலை உங்களை விட்டு கொடுக்க வைக்காது. வேலையா இருந்தா சொல்ல வேண்டியதில்லை, பெரிய பிரளயமே நடக்கும் வேலையில. தொழிலும் அப்படிதான். அங்க நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? உங்க சைடுல இருந்து சரியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த அதிகாரிக்கு பயந்து ஒரு வேலை செய்யறது, இந்த அக்கம் பக்கத்துல வேலை செய்யறவங்க நம்மள என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேலை செய்யறது, இந்த காக்கா பிடிக்கிறது அலுவலகத்துல, அது மாதிரி தொழில அநியாயத்துக்கு சம்பாதிக்கிறது, அநியாயத்துக்கு லாபத்தை வச்சு விற்கிறது, அல்லது பிசினஸ் பண்றது, அல்லது கலப்படமான பொருள் சேர்க்கிறது, இதெல்லாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த சுத்தம், உண்மை, நேர்மை இதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில். இதனால கண்டிப்பா நீங்க பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. தொழில் நஷ்டமா இருக்கும், வேலையை விட்டு நீங்க இருப்பீங்க, இல்ல குடும்பத்துல பிரச்சனையாகி பிரிஞ்சிருப்பீங்க, வெளிநாட்டில இருந்து திரும்ப வந்திருப்பீங்க, அல்லது எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில இருந்து நீங்க விலக்கி வைக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா உங்களது உண்மைக்கும் நேர்மைக்கும் உழைப்புக்கும் கிடைச்ச பரிசு. இதே தான் உங்க குடும்பத்திலையும் நடக்கும். உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்பதான் நீங்க சோர்ந்து போய் துவண்டு போயிடுவீங்க. நம்முடைய வாழ்க்கையில இந்த அவமானம், துன்பம், கஷ்டம் இதெல்லாம் மாறி மாறி வரக்கூடியது. இரவும் பகலும் மாறுறது மாதிரி. எப்பவுமே வாழ்க்கையில துன்பம் இருந்தா வருத்துரும், எப்பொழுதுமே வாழ்க்கையில இன்பம் இருந்தா திகட்டிடும். அதனாலதான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு. வாழறதுக்கு ஒரு பிடிப்பையும் கொடுக்கக்கூடியது அதுதான். இருந்தாலும் சில நேரத்துல வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை நினைச்சு நினைச்சு மனம் வருத்தம் அடையும் போது இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயாவது மலை ஏறி இருக்கீங்களா? கடினமா மலை ஏறிட்டு மலை உச்சியில போய் நின்று அந்த அற்புதமான காட்சியை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? சொர்க்கமே தெரியுமா? அவ்வளவு கஷ்டப்பட்டு மலை ஏறி இருப்போம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். அது ஒரு அழகான காட்சியா மலைக்கு மேல இருக்கும். அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு 1000 கோடி கண்கள் வேணும் அப்படின்னு நினைப்போம். ஏறி வந்த பாதையே மறந்துடுவோம். இது 100க்கு 100 உண்மைங்க. நாங்க ஒரு டூருக்கு போயிருந்தோம். மூணாறு எரவிக்குளம் நேஷனல் பார்க். எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல. மூணாருக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா எரவிக்குளம் நேஷனல் பார்க்கு போயிட்டு வாங்க. பெரிய பெரிய ஃபாரின் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போனா அந்த மாதிரியான காட்சி கிடைக்குமோ அப்படி அங்க எங்களுக்கு கிடைச்சது. ஆனா அந்த மலை ஏறும்போது நாங்க பட்ட கஷ்டம் இருக்கு, ரொம்ப கஷ்டம். ஏண்டாப்பா வந்தோம் அப்படின்னு கூட நினைச்சிட்டோம். பாதி வழியில திரும்பி போயிடலாமான்னு கூட நினைச்சோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இன்னும் எவ்வளவு தூரம் வேணாலும் இதுக்காக நடக்கலாம் அப்படின்னு. இது ஒரு ரியல் இன்சிடென்ட்ங்க. அதுதான் வாழ்க்கை. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒரு சின்ன ஸ்டோரி. குரு சீடர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்போதுமே ஒரு 10 பேருக்கு குரு வந்து பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பார். அவங்க இறை வழிபாட்டுக்காக ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறது உண்டு. அப்படி போகும்போது ஒரு 10 சீடர்களோட குரு போறாரு. சில நாட்கள் உணவு, தண்ணி இதெல்லாம் கிடைக்குது போற வழியில. ஒரு நாள் சுத்தமாவே கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, தாகம் அதிகமா இருக்கு, சாப்பாடு கிடைக்கல, பசி அதிகமா இருக்கு, நடக்க முடியல, சோர்வு. ஏதாவது ஒரு இடத்தை பார்த்து நம்ம ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருட்டும் ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் அன்னைக்கு ஃபுல்லா அவங்களுக்கு தண்ணியும் சாப்பாடும் கிடைக்கல. ஒரு இடத்துல போய் உறங்க போறாங்க நைட்ல. அப்ப படுக்கும் போது அந்த குரு சொல்றாரு, எல்லாம் கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறார். அப்ப அதுல ஒரு சீடர் எழுந்திருச்சு பொறுக்க முடியாம கேட்கிறாப்ல, பசி தாகத்தெல்லாம் பொறுக்க முடியாம, குருவே எதுவுமே இன்னைக்கு நமக்கு கிடைக்கல, பசிக்குது, உணவு கிடைக்கல, தாகம் எடுக்குது, தண்ணி கிடைக்கல, ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு வீடு கூட கிடைக்கல, ஆனா எல்லாமே இன்னைக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிறாப்ல. அந்த சீடன் கேட்ட கேள்விதான் எல்லாருடைய மனசுலயும் இருந்தது, மற்ற சீடர்களுக்கும். ஆனா அந்த குரு சொன்ன பதில், அந்த ஒரு வார்த்தை கேட்டு எல்லா சீடர்களுக்குமே அந்த நேரத்துல அந்த பசி, தாகம், உடல் அசதி எல்லாமே போயிடுச்சான். அப்படி அந்த குரு என்ன சொல்லியிருப்பார் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த வீடியோட கடைசியா நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்து பார்த்தோம்னா சுக்கிரன் உங்களுடைய அதிபதி தனுசு வீட்டுக்கு போறார். அங்க என்ன உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போறார்? கவலையே பட வேண்டாம். தைரிய வீரிய ஸ்தானம். அங்க வந்து உங்களது அதிபதி போறார். இனிமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தைரியத்தோட செயல்படுவீங்க. எத்தனை நாள் உங்களுடைய கூச்சத்தால, உங்களுடைய பயத்தால, உங்களுடைய நம்பிக்கை இல்லாதால எத்தனை வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க. கை வரைக்கும் வந்தது கைக்கு எட்டாம போயிருக்குமே. எல்லாமே எதனால? ஒரு தயக்கம், ஒரு மனக்கலக்கம், ஒரு குழப்பம், ஒரு அமைதியா இல்லாத
ஒரு வாழ்க்கை சூழ்நிலை. இனிமே எதுக்குமே யோசிக்க மாட்டீங்க, நினைச்சா முடிச்சிருவீங்க. ஏன்னா யோசிச்சாதான பிரச்சனை. நினைச்சா முடிக்கக்கூடிய இடத்தில் சுக்கிர பகவான் போய் உட்கார்ந்து இருக்கிறார், தைரிய வீரிய ஸ்தானத்துல. அதுபோல சகோதரர்கள்லாம் இனிமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, துணையா இருப்பாங்க சகோதர சகோதரிகள். அதுபோல இந்த வீரம், இந்த தைரியம், அப்படி நெஞ்ச நிமித்துட்டு கெத்தா இருக்கிறது, இதெல்லாம் இது வரைக்கும் நீங்க உங்கள்கிட்ட பாத்திருக்கீங்களா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டா உங்களை நீங்க நினைச்சிருக்கீங்களா? இனிமே அதை பார்க்க போறீங்க. உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த சிங்கத்தை பார்க்க போறீங்க. ஏன்னா சுக்கிர பகவான் தைரிய வீரியஸ்தானத்துக்கு போறார். இனிமேலாம் கோழையா இருக்க மாட்டீங்க. நீங்க வேணா பாருங்க, உங்களை பார்த்து கண்டிப்பா எதிரிகள், துரோகிகள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எல்லாமே பயப்படும். ஏன்னா அதுக்கு இடமே கொடுக்க மாட்டீங்களே, அதை யோசிக்கவே விட மாட்டீங்க. அது மனுஷனோ சூழ்நிலையோ, அங்க வந்து வெயிட்டிங், நோ வெயிட்டிங், உடனே அதிரடி தான். எதையுமே அந்த இடத்துல போய் யோசிக்க மாட்டீங்க. அதுதான் இங்க கெத்து. யோசிக்காம இறங்குற விஷயம் தப்பாயிடும். முன்னாடி யோசிச்சுட்டு இடத்துல இறங்குவீங்க. அந்த இடத்துக்கு போய் யோசிக்க மாட்டீங்க. ஒரு பிரச்சனைக்கு போறீங்க அப்படின்னா வீட்டிலேயே அல்லது வெளியிலேயே எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அங்க போய் நீங்க என்ன முடிவு எடுத்தீங்களோ அதை செயல்படுத்தீங்க. அதுக்கு தடையே இருக்காது. அப்படி ஒரு அற்புதமான காலகட்டம். அப்படி என்ன ஒரு அற்புதம் நடக்க போகுது, அப்படி என்ன அதிசயம் நடக்க போகுது, ஊன்னு பொருள்றீங்களே, எல்லாம் உங்க கையில இருக்கு. உங்களை நம்பித்தான். ஒரே நாள் 1 மணி நேரத்துல ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை மாறுறதை நம்ம எவ்வளவோ பார்த்திருக்கோம். அப்படி ஒரு ஆசை உங்க மேல, அப்படி ஒரு நம்பிக்கை. நீங்க ஆண்களோ பெண்களோ கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க எப்பொழுதுமே கஷ்டப்பட மாட்டாங்களா? ஏன்னா அந்த கிரகத்து மேலே எனக்கு நம்பிக்கை, உங்களுடைய உழைப்பு மேல எனக்கு நம்பிக்கை, உங்களுடைய அதிபதி மேல எனக்கு நம்பிக்கை. கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இதை பேசிட்டு இருக்கேன். அதுக்கு மேல உங்களை மோட்டிவேஷன் பண்ணுங்கிறதுக்காக நான் பேசல. இன்னைக்கு மோட்டிவேஷன் பண்ணுவோம், நாளைக்கு ஏதாவது சம்பவம் நடக்கும், ஏதாவது சூழ்நிலை நடக்கும். இதுதாண்டா வாழ்க்கை. புஷ்ஷுன்னு ஆயிடும். பெரிய பலூன் ஊசியால புஷ்ஷுன்னு ஆக்க முடியும். அப்படி பல சம்பவங்கள் நடக்கும். ஆனாலும் உங்களுக்கு இருக்கிற அந்த திறமையை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது எல்லாமே இருக்கு, இந்த திறமைகள் இருக்கு, இந்த கால சூழ்நிலையும் இருக்கு, யோகங்களும் இருக்கு. அதாவது ஒரு மனுஷனுக்கு உழைப்பு இருந்தா மட்டும் போதாது, அதிர்ஷ்டமும் வேணும். அதிர்ஷ்டத்தையும் உழைப்பையும் 2 கண்களா பார்க்கக்கூடியவர்கள் ஜோதிடர்கள் நாங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு உழைப்பு மட்டுமே இருந்தா முழு பலன் கிடைச்சிடாது. எத்தனையோ பேர் ராத்திரியும் பகலும் 24 மணி நேரம் உழைக்கிறாங்க. அவங்களால ஏன் முன்னேற முடியல? அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இல்ல. அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருந்தாதான் அவங்க உழைக்கிற உழைப்புக்கு அந்த முதலாளியோ இல்ல அதை உழைப்பை கவனிச்சுட்டு இருக்கிறவங்களோ அந்த அதிர்ஷ்டம் இருக்கும்போது அவங்க மனசுல ஒரு நல்லெண்ணம் வந்து அவங்கள மேற்பதவி, அடுத்த பதவி, இல்ல சம்பள உயர்வு இப்படி கொடுக்குறாங்களா, அதுதான் அதிர்ஷ்டம். நீங்க அதிர்ஷ்டம்னா உடனே ஒரு புதையல் விழுந்துரும், லாட்டரி விழுந்துரும், அது அதிர்ஷ்டம் இல்லை. அப்படி விழாது. உங்களுடைய உழைப்புக்கேத்த பலன் அதிர்ஷ்டத்துல இருக்கு. உங்க சூழ்நிலை அப்புறம் நல்லபடியா மாறும், அதுதான் அதிர்ஷ்டம். அது மாதிரியான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. நம்புறவங்க அடுத்த வீடியோவை பார்க்க மாட்டீங்க. அடுத்த கடகராசியில செவ்வாய் யாரு? அதேதான் முன்னாடி சொன்னேன், போர் தளபதி, போர்க்காரகன், போராட்டக்காரன். அவர் எந்த இடத்துல இருக்காரு? 10ஆம் வீட்டுல இருக்காரு. 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். உங்களுடைய கர்மா நல்லா இருக்கு அப்படின்னா ஜெகஜோதியா நீங்க வாழ போறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய வளர்ச்சி அபரிதமா வேகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். வாணிபம், அரசாங்க பதவி, செல்வம், திடீர்னு பயணம், வெளிநாட்டு பயணம், அதிகாரம், யோகம், ராஜயோகம், புகழ், இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமா அமைய போகுது. என்ன ரொம்ப பண்ணணும்? இறைவா நீ எங்க இருக்க அதை மட்டும் தேடுங்க. நான் 10ஆம் இடம் தெய்வ பக்தியும் சொல்லுது. மந்திர உச்சரிப்பு இந்த காலகட்டத்தில் உங்க வாயிலிருந்து மந்திரம் உச்சரிக்கணும். அப்படி மந்திரம் உச்சரிச்சிங்க அப்படின்னா நான் சொன்ன அதிர்ஷ்டம் உங்க உழைப்புக்கு கிடைக்கும். தெய்வ பக்தி இருந்தது அப்படின்னா அந்த அதிர்ஷ்டம் அதிக பலத்தோட இருக்கும். ஏன்னா கர்மக்காரகர் முற்பிறவி பலனை அனுபவிக்க போறீங்க. தொழில நல்லதோ கெட்டதோ ஏதோ போன ஜென்மத்துல செஞ்சோம், இந்த ஜென்மத்திலேயாவது 4 பேருக்கு உதவி செஞ்சு நேர்மையா நம்ம தொழிலை செஞ்சு குடும்பத்துக்கு நல்லவங்களா வாழ்வோங்கிற எண்ணம் இருந்தா போதுங்க. இந்த கர்மாவை நம்ம சரி பண்ணிடலாம். ஏன்னா போன ஜென்மங்கிறது உங்க கையில இல்ல, ஆனா இந்த ஜென்மம் கையில இருக்குல்ல, அடுத்த ஜென்மம் உங்க கையில இருக்கு. அதனால இந்த ஜென்மத்துல எப்படி வாழ்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பல பேருக்கு இந்த கர்மா மேலலாம் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருந்தா இன்னைக்கு உலகம் இப்படி இருக்காது. தேவர்கள் வாழக்கூடிய உலகம் மாதிரி இருக்கும். எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம செய்யற தப்பு நாளைக்கு நமக்கே திரும்பி கிடைக்கும் அப்படின்னு யாருக்கு நம்பிக்கை இருந்தாலும் அவங்க திரும்பி தப்பே பண்ண மாட்டாங்க. நல்லது செய்வாங்க, உண்மையா உழைப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க. அதைத்தான் இன்னைக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி யாராவது இன்னைக்கு வாயை திறந்துட்டா வேற அடையாளத்தை குத்தி அவமானப்படுத்துறது, இது எல்லாமே கர்மாவில் இருக்கும். அதை பத்தி நம்மளாம் பயப்படுறதே இல்லை. கர்மாவை நம்புங்க, நம்ம வாழ்க்கையில ஜெகஜோதியா இருப்போம். அதுபோல தொழில எதிரிகள், துரோகிகள் கண்டிப்பா உருவாவாங்க. யார் தெரியுமா? வெளியில இருந்து இல்ல, உங்களால் உருவாக்கப்பட்டவர்கள், உங்களிடமே இருப்பவர்கள், உங்களை சுத்தி இருப்பவர்கள். அது எங்க வேணாலும் இருக்கலாம். உறவுகளா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், அல்லது குடும்பத்திலே இருக்கலாம், அல்லது நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க கூடவே இருக்கிறவங்களா இருக்கலாம், தொழில் செய்யற இடத்துல உங்க நிறுவனத்திலே வேலை செய்யலாம். உங்களுக்கு எதிரியாக உங்க கூடவே இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் பயப்படாதீங்க.
நீங்க நேர்மையான வழியில இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இறைவா நீ பாத்துக்க, அவங்களுக்கு இறைவன் அந்த பாவத்தை கொடுப்பார். நீங்க நேர்மையா இருந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது உங்களுக்கு துரோகம் பண்றாங்க அப்படின்னா உங்க கண்ணு முன்னாடியே அவங்க கெட்டு அழிவாங்க. உங்க கண்ணு முன்னாடியே அவங்க துடிதுடிச்சு வருத்தப்படுவாங்க. எல்லாத்தையும் இழந்து அனாதையா நிற்பாங்க. அப்பயும் அவங்களுக்கு முடிஞ்சா உதவி செய்யுங்க. இது மிகப்பெரிய புரிதல். இதுக்கெல்லாம் மிகப்பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கணும். இந்த மாதிரி நம்முடைய துரோகிகளுக்கு நம்ம உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்ததுன்னா நம்ம கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா எந்த தொழிலும் எதிரிகள் இல்லாத தொழில் கிடையாது, துரோகிகள் இல்லாத தொழில் கிடையாது. அந்த உண்மையவும் நேர்மையவும் தெய்வ பக்தியையும் விட்டுறாதீங்க. உங்களை எதிரியா நினைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நேர்மை, உண்மை, உழைப்பு. அதுல போட்டி, பொறாமை அதிகம். அதுக்காக உங்களது வாழ்க்கைய உங்களுக்காகவே உங்க கூட பிறந்த இந்த குணத்தை விட்டுறாதீங்க. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். 6 மனமையாறு அந்த ஆண்டவன் கட்டளையாறு. சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளையாறு, தெய்வத்தின் கட்டளையாறு. அதுபோல ரிஷபராசியில குரு உங்களுக்கு 8ஆம் வீடு. 8ஆம் வீடுங்கிறது அஷ்டமஸ்தானம், அவமானஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். அதே நேரத்துல எதிர்பாராத தனலாபம் வரக்கூடிய ஸ்தானம் அந்த 8ஆம் வீட்டுக்கு அடையாளம். அதனால அவமானம் எந்த அளவுக்கு அடைஞ்சிருப்பீங்க. இந்த 8ஆம் வீட்டுக்கு கெட்ட கிரகம் போயிருந்தா மேலும் மேலும் அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க. குரு பகவான் போறார், உங்கள் கௌரவத்தை மீட்டு கொடுக்க போகிறார், உங்களை கண்டத்திலிருந்து காப்பாற்ற போறார். லாட்ரி, புதையல், எதிர்பாராம இதெல்லாம் உங்களுக்கு அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது திடீர் யோகா அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஏதாவது லாட்டரி கிடைச்சதுன்னா, புதையல் கிடைச்சதுன்னா எனக்கு கொஞ்சம் கொடுங்க, நானும் வாழ்ந்துக்கிறேன். சும்மா விளையாட்டு சொன்னேன். இந்த காலகட்டத்தில் நம்ம நாட்டில் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை புதையல் லாட்டரி அடிக்கிறதுலாம். ஆனாலும் அதுக்கு ஈடான ஒரு அதிர்ஷ்டம், யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியான ஒரு அமைப்பு. ஆனா அதே நேரத்தில் பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், இந்த கோளாறுகள் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த பெண்கள் ஆண்கள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு போய் விடும். 8ஆம் இடம் வந்து கணவரை சொல்லக்கூடிய இடம், கணவருக்கு பிரச்சனையான இடம். முடிஞ்ச வரைக்கும் சொல்லி பாருங்க. ஏதாவது தப்பான வழியில போனா சொல்லி பாருங்க. அப்புறம் ஆண்டவனே கதின்னு ஆண்டவன்கிட்ட விட்டுருங்க. ஏன்னா இறைவனால் மட்டும்தான் ஒரு ஆத்மாவை திருத்த முடியும். ஒரு ஆத்மாவுக்கு சோதனை கொடுத்து சாதனையா மாற்ற முடியும். 8ஆம் இடம்ங்கிறது கணவன் ஸ்தானம். அதே நேரத்தில் இப்ப ஏதாவது ஊக்கம் கொடுத்தீங்க, உற்சாகப்படுத்தினீங்க அப்படின்னா மிகப்பெரிய சாதனையை அவர்கள் படைப்பார்கள். நான் குரு சாதாரண ஆள் இல்ல, மிகப்பெரிய ஒரு அற்புதமான கிரகம். இருக்கிற கிரகத்திலேயே குரு சுப கிரகம். கணிக்க முடியும். யாருக்கெல்லாம் குலதெய்வ ஆசீர்வாதம் இல்லையோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உறவினர்கள் மூலமாகவும் சொந்தங்கள் மூலமாகவும் சமூகத்தின் மூலமாகவும் எந்த ஒரு உதவிகளையும் பயனையும் அனுசரிப்பையும் நன்மைகளையும் ஆதாயங்களையும் பயன்களையும் பெறவே முடியாது. அவமானங்களை மட்டும்தான் அடைவாங்க. நிராகரிப்பு அதிகம் இருக்கும். அதனால ஜாதகத்துல வலிமை இழந்திருக்கும் நிலை இருந்தா குருவினுடைய வலிமை பொறுத்து தான் இந்த காலகட்டத்தில் உங்களால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்ல முடியும். வியாழக்கிழமையில மஞ்சள் நிறத்துல லட்டு செஞ்சு தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியமா வணங்கிட்டு கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு வியாழக்கிழமை லட்டு தானமா கொடுங்க. மங்களகரமான மஞ்சள் நிறத்துல பொருட்கள் எதுவாக இருந்தாலும் கொடுங்க. குருவின் பலன் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும். அடுத்து மீன ராசியில ராகு. ராகு யாரு? பிரம்மாண்டமா யோசிக்க வைக்கிறவர். சத்ரு, ருணகல, ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு இருக்கார் மீன ராசியில. உங்களுக்கு 6ஆம் பாவம். அது 6ஆம் வீடு அப்படின்னா எதிரி, நோய், கடன். இதுல எல்லாத்துலயுமே ஆப்போசிட்டா உங்களுக்கு நடக்கும். என்ன இப்ப உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தது, கடன் பிரச்சனை இருந்ததுன்னா சரியாகும். கடன் பிரச்சனை இல்லைன்னா கடன் பிரச்சனை வரும். எதிரி இல்லைன்னா எதிரி வருவார்கள். எதிரி இருந்தா விலகுவார்கள். நோய் இருந்தா போகும், நோய் இல்லைன்னா வரும். இந்த இடத்துல எச்சரிக்கை உணர்வோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு தன்னம்பிக்கையோட உற்சாகமா நல்ல எண்ணத்தோட இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. சில கெட்ட சம்பவங்கள் நடக்கிறது மாதிரி இருக்கும். சிந்திச்சு செயல்படல அப்படின்னா கெட்ட சம்பவங்கள் நடக்கும். எதிரிகள் துணிச்சலா செயல்படுவாங்க. கோர்ட்டு கேஸ், அது மாதிரி மறதி, பசி, தாகம், பயணத்துல விபத்து, சிறைப்படுதல், கிரிமினல் விவகாரம், அல்லது ஏதோ நண்பர்கள் இல்லைன்னா உறவினர் அப்படின்ட்டு போவீங்க, பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுருவாங்க. கொள்ளை, திருடு, கெட்ட வழியில கொண்டு போய் சிக்க விட்டுருவாங்க. அதிர்ச்சி தரும் சம்பவங்கள் கூட இந்த காலகட்டத்துல நடக்கலாம். எச்சரிக்கையா இருந்தா நடக்காது, நீங்க கவலைப்படாதீங்க. எச்சரிக்கை உணர்வோட நேர்மையோட
செயல்படுறீங்க அப்படின்னா அங்க நல்லதுதான் நடக்கும். கெட்டதே நடந்தாலும் அதுல ஒரு நல்லது கண்டிப்பா இருக்கும். எச்சரிக்கையா இருங்க. அடுத்தது கன்னி ராசியில கேது. கேது யாரு? ஞானக்காரகன். உங்களுக்கு அமைதியையும் தெய்வீக தன்மையையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர் கேது பகவான். 12ஆம் வீட்டுல இருக்கார். விரயஸ்தானம், அதாவது செலவு, நிம்மதி, தூக்கம். இந்த ஸ்தானத்துல இப்ப அவர் இருக்கார். நல்ல தூக்கம் வர்றது மாதிரி சாதிக்க போறீங்க. உங்கள் சந்தோஷத்துக்காக நிறைய விரயம் செய்ய போறீங்க. நிறைய செலவு பண்ணி பங்களா, நிறைய செலவு பண்ணி கார், அதாவது மோட்சத்தை அடைவீர்கள். என்ன சொல்லுவீங்க? பரவாயில்லடா, நான் அனுபவிச்சிட்டேன், இன்னைக்கு செத்தா கூட எனக்கு கவலை இல்ல. ஏதோ ஒரு சந்தோஷத்துல சொல்லுவோம் தெரியுமா? அது மாதிரியான நல்ல சம்பவங்கள், ஒரு அற்புதமான சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இப்பவே என் உயிர் பிரிஞ்சாலும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த வார்த்தை நீங்க சொல்ற மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் நடக்கும். அவ்வளவு நல்ல விஷயம் நடக்கும். நீங்க வேணா பாருங்க. ஆனா அதுக்கெல்லாம் இறைவனுடைய அனுக்கிரகம் வேணும். மனுஷன் கடவுள் இல்லாம பிறக்கல. கடவுள் மனுஷனை படைச்சதுனாலதான் அவர் இன்னைக்கு கடவுள். அதனால உங்களை கைவிட மாட்டாரு. அதே போல என்னைக்குமே நீங்க மறக்க கூடாது. ஒவ்வொரு செயல்லையும் கடவுளை மனசுல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நிமிஷமும் கடவுளுக்கு பயப்படுங்க. நல்லதே செய்யுங்க. இப்ப நான் ஒரு பரிகாரம் சொல்ல போறேன். இதை மட்டும் உங்க வாழ்க்கையில நீங்க சொல்லுங்க. எவ்வளவு பெரிய நரக வாழ்க்கை வாழ்ந்தாலும் உங்களுக்கு சொர்க்க வாழ்க்கையை காட்டும், ராஜ வாழ்க்கையை காட்டும். முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்தது இப்ப நம்ம சொல்ல போற விஷயம் முக்கியமான பரிகாரம். நம்ம ஒவ்வொரு வீடியோலயுமே பரிகாரம்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம். அதை எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு தெரியாது. ஆனா விடாம கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும். இது 100% உண்மை. நான் அனுபவிச்ச விஷயங்கள் அத்தனை பரிகாரமும் நிறைய பேருக்கு சொல்லி அவங்க உண்மையா உங்களது வாக்கு பலிக்குதுங்க, இந்த பரிகாரத்தெல்லாம் செய்யறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நடக்கல அப்படிங்கிறாங்க. ஏன் நடக்கலன்னு கேட்டா, கரெக்டா செஞ்சீங்களா அப்படின்னா விட்டுடுறாங்க பாதியிலேயே. குறைஞ்சபட்சம் ஒரு பரிகாரத்தை ஒரு வருஷமாவது முழுசா முடிக்கணும். 12 மாதங்கள் 12 ராசிக்கும் போகக்கூடிய பரிகாரமாக அது இருக்கும். ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு ராசி, அந்த ராசிக்குள்ளார 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இதெல்லாமே நம்முடைய பரிகாரங்கள். அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்காவது நீங்க கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையே கண்டிப்பா மாறும். இது 100% அனுபவம். அப்ப இந்த பரிகாரத்தை எடுத்துங்க. இது பஞ்சபூதங்களுக்கான பரிகாரம். பஞ்சபூதங்கள்னா என்னங்க? நம்முடைய உடல், ஆன்மா ரெண்டுமே பஞ்சபூத சக்தியால ஆதிக்கம் செலுத்தப்பட்டிருக்கு. அப்ப பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. அப்ப இந்த பஞ்சபூதங்கள் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும், வேலையிலும், தொழிலிலும் பரவி இருக்கு. அதை சார்ந்துதான் நம்ம எதையுமே செய்யறோம். அப்ப இதை எல்லாத்தையும் சமநிலையில நம்ம வச்சிருந்தா மட்டும்தான் தொழிலையோ வாழ்க்கையிலயோ முன்னேற முடியும். ஏதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு அதிகமாச்சு அல்லது குறைஞ்சது அப்படின்னா பல விஷயத்துல நஷ்டம் அடைவோம், பிரச்சனையை சந்திப்போம், விபத்துகள் ஏற்படும். அதனால நம்ம வாழ்க்கையை பறிகொடுக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகும். நிறைய தொல்லைகள், தொந்தரவுகள் ஏற்படும். அப்ப இந்த உலகமே இயங்கிறதுக்கு காரணம் இந்த பஞ்சபூதங்கள் தான். இதெல்லாம் புராணங்கள்ல சொல்லப்பட்டது. புராணங்கள் அப்படின்னா சும்மா இல்ல, நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய சக்தியை பயன்படுத்தி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப மனிதனுக்கு பஞ்சபூதங்கள் அப்படின்னா 5 குணங்கள், 5 புலன்கள், 5 மனித மேம்பாடுகள், இதையெல்லாமே சொல்லக்கூடியது. இதுல ஆதிக்கம் செலுத்தக்கூடியது. அப்ப பஞ்சபூத சக்திகளை 5 மூர்த்திகள், பிரம்மன், உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன், விஷ்ணு, இந்த 5 பேரும் ஆட்கொண்டிருக்கிறார்கள். பஞ்சபூத சக்திகளான பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி மற்றும் ஞான சக்திகள், இதெல்லாமே பஞ்சபூத சக்திகள். அப்ப இவைகளுக்கான பரிகாரங்களையும் மந்திரங்களையும் நம்ம செய்யும் போது இந்த பஞ்சபூத சக்திகள் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும், சமநிலையில இருக்கும். அதனாலதான் இந்த பஞ்சபூத பரிகாரம்ங்கிறது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மிக மிக முக்கியமானது. இது வரைக்கும் எந்த பரிகாரத்தை நீங்க கடைசி வரைக்கும் செய்றீங்களோ இல்லையோ, இந்த பஞ்சபூத பரிகாரத்தை செய்யுங்க. பஞ்சபூத சக்திகள் நமக்கு கிடைச்சாலே எல்லாத்துலயும் நம்ம கில்லியா மாறிடுவோம், கெத்தாயிடுவோம். அவ்வளவு சக்தியும் நமக்கு நம்முடைய மனசையும் உடம்பையும் தெளிவுபடுத்தும். அதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய சாம்பிராணி, பஞ்சகவ்ய அகர்பத்தி, பஞ்சதீபத்திரி, பஞ்சதீப எண்ணெய், இது எல்லாமே பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய பொருட்கள். இந்த 5 பொருளும் உங்க வீட்டுல பரிகாரம் செய்யற காலகட்டம் மட்டும் இல்ல, எப்போதுமே இருந்ததுன்னா உங்க வீட்டுல அவ்வளவு சக்தி கிடைக்கும், பஞ்சபூத சக்திகள். அப்ப இந்த பஞ்சகவ்ய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி எல்லாம் எப்படி செய்யறாங்க அப்படின்னா, பசுமாட்டிலிருந்து எடுக்கக்கூடிய நெய், தயிர், பால், சாணம், கோமியம், இதுல இருந்து தயாரிக்கக்கூடியது பஞ்சகவ்ய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி. அதுபோல பஞ்சதீப திரி அப்படின்னா எதுனா, பஞ்சு திரி, நூல் திரி, எருக்கந்திரி, வாழைத்தண்டு திரி, தாமரை திரி, இது பஞ்சதீப திரி. அதுபோல பஞ்சதீப எண்ணெய் எப்படின்னா, வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், பசு நெய், சுத்தமான பசு நெய், கடையில கிடைக்கிற டூப்ளிகேட் நெய் இல்ல, சுத்தமான பசு நெய், இழுப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதெல்லாமே கலப்படம் இல்லாத எண்ணெய்களா
கலந்த பஞ்சதீப எண்ணெய். அப்ப இந்த பஞ்சபூத பொருட்கள் மிக மிக முக்கியமானது இந்த நவக்கிரக பரிகாரத்துக்கு. அப்ப கடையில கிடைக்கிற இந்த பொருட்கள்லாம் உண்மையா கலப்படம் இல்லாம இருக்குமா அப்படின்னா 100% நம்ப முடியாது. கலப்படம் இல்லாத பொருட்கள் மட்டுமே முழு பலனையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. கடவுளுக்கு தானே அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டு எங்கேயோ கிடைக்கிற பொருட்களை வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான முழு பலனும் கிடைக்காது. முதல் விஷயம் இதுதான். அப்ப கடையில இதெல்லாம் சுத்தமா கிடைக்குதா அப்படின்னா சந்தேகம் தான். அப்போ உங்களுக்கு சுத்தமான கலப்படம் இல்லாத இந்த பொருட்கள் வேணும் அப்படின்னா குட் பேபியை கனெக்ட் பண்ணுங்க. இந்த நம்பர் தான் 9340688626. இந்த நம்பர் கனெக்ட் பண்ணுங்க. எல்லாமே கலப்படம் இல்லாத சுத்தமான பொருட்களா தயாரிச்சிருக்காங்க பூஜை பொருட்கள். அது மட்டும் இல்ல நம்ம குடும்பத்துக்கு தேவையான ஆரோக்கியத்துக்கு தேவையான கலப்படம் இல்லாத ஹெர்பல் நவ தானியங்கள் இப்படி இயற்கையில கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நிறைய ப்ராடக்ட் தயாரிச்சிருக்காங்க. விருப்பப்படுறவங்க வாங்கி பயன்படுத்துங்க. முக்கியமா இந்த பூஜை பொருட்கள் கலப்படம் இல்லாம இங்க வாங்கிக்கங்க. இல்லைன்னா உங்களுக்கு எங்க கிடைக்குதோ அங்க வாங்கிக்கலாம். இப்ப இந்த பொருளா ரெடி பண்ணிக்கங்க. இது எப்ப பண்ணலாம்? அந்த நவக்கிரக பரிகாரம் எப்ப பண்ணலாம் அப்படின்னா அமாவாசை முடிஞ்சு 5வது நாள், அதே போல பௌர்ணமி முடிந்து 5வது நாளாக வரக்கூடியது மகா சக்தியான பஞ்சமி திதி. அப்ப அமாவாசை, பௌர்ணமி, அது மட்டும் இல்ல செவ்வாய், வெள்ளி இந்த நாள்லயும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்ப இந்த பஞ்சபூத பொருட்களை வச்சுக்கிட்டு காலையில 3 மணியிலிருந்து 4:30க்குள்ளார பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சு குளிச்சுட்டு வீட்டு வாசலை சுத்தப்படுத்தி பச்சரிசி கோலமாவால, நல்லா கேட்டுங்க, பச்சரிசி கோலமாவால கோலம் போட்டுங்க. அதுக்கப்புறம் 5 முகங்கள் கொண்ட குத்து விளக்குல இந்த பஞ்சதீப எண்ணெய கலந்து விளக்கேற்றி வைங்க. அப்புறம் பஞ்சகாவிய விளக்குல நெய், சுத்தமான நெய்யை ஊத்தி தீபம் ஏத்திக்கங்க. அதுக்கப்புறம் பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி இதெல்லாம் ஏத்தி வச்சுக்கோங்க. வீடு மங்களகரமா இருக்கட்டும். எல்லா ரூம்லயும் புகை பரவட்டும். அங்க இருக்கிற கெட்ட சக்திகளை போக்கும். இதெல்லாம் செஞ்சுட்டு பரிபூரணமா இறைவனை வேண்டிக்குங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதாவது 108 முறை இந்த மந்திரத்தை சொல்றது ரொம்ப நல்லது. 1 மணி நேரம் ஆகும், பரவாயில்ல, மனப்பாடம் பண்ணீங்க. 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். பஞ்சபூதத்திக தேவகா ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக, பஞ்சபூதத்திக தேவகா ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக அப்படிங்கிற இந்த மந்திரம் 108 முறை ஒவ்வொரு நாளுமே சொல்லுங்க. இந்த விளக்கு 24 மணி நேரம் எரியணும். நீங்க எப்ப தீபம் ஏத்துறீங்களோ அந்த நேரம் 24 மணி நேரம் அடுத்த நாள் வரைக்கும் இந்த விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கணும். அப்ப இது மாதிரியான பரிகாரத்தை நீங்க செய்றீங்க, 1 வருஷத்துக்கு செய்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில இந்த பரிகாரம் ஏற்படுத்தும். இந்த பரிகாரத்துல எல்லாமே அடங்கிடும். பூமியில இருக்கிற அத்தனை நிலம், நீர், காற்று, நெருப்பு இது எல்லாத்தையும் தன்வசப்படுத்திடும். மனிதர்கள்ல இருந்து, மிருகங்களிலிருந்து, மிஷினரியிலிருந்து எல்லாமே நம்முடைய வசமாகிடும். தொழில் செய்யறவங்களாம் இதை கண்டிப்பா செய்யுங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில 1 வருஷத்துல நடக்கல அப்படின்னா நான் பரிகாரம் சொல்றதே விட்டுருவேன். முறையா கடைபிடிங்க. நான் சொன்னதை எப்படியோ அப்படி முறையா கடைபிடிங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். இப்ப வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். நான் முன்னாடி ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன். அந்த குரு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு யோசிச்சிங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதாவது அந்த குரு என்ன சொல்றாரு அப்படின்னா, பசியை கொடுத்த, தாகத்தை கொடுத்த, உடல் அசதியை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி அப்படிங்கிறார். அதாவது எதையோ ஒன்றை கொடுக்கிறார் அப்படின்னு அவருடைய மனம் சொல்லுது. அதுவே இறைவன் கிட்ட இருந்து வருது அப்படின்னு அவர் நினைக்கிறார். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்படி சொல்றதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும், ஒரு புரிதல் வேணும். அதனாலதான் அவர்கள்லாம் மகானாக இருக்கிறார்கள், அவர்கள்லாம் குருக்களாக இருக்கிறார்கள், அவர்கள்லாம் ஞானிகளாக இருந்தார்கள். இப்படி நம்ம நினைச்சுக்கிட்டாலே இந்த கஷ்டத்தை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி, இதனால நான் பல பாடங்களை கத்துக்கிட்டேன், பல மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டேன், பல செயல்கள்ல இருந்து தெளிவு அடைஞ்சிட்டேன், அதற்கு நன்றின்னு சொல்ற அந்த குணம் இருக்குல்ல, அந்த பெரிய மனித தன்மை எல்லாராலையும் முடியாது, ஞானிகளால் மட்டும்தான் முடியும். இப்படி நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஞானிகள் தான். அப்ப நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா நம்மளை கேலி, கிண்டல், அவமானம் இதெல்லாம் செய்த அத்தனை பேருக்கும், இதையெல்லாம் கொடுத்த கடவுளுக்கும் நன்றி சொல்லிட்டு உங்க வாழ்க்கையை ஆரம்பிங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு நேரத்துல ஜெயிச்சு சிறப்பா வாழ்றோம், மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக வாழ்றோம் அப்படின்னா நாம பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் தான் காரணம். அந்த துன்பங்களும் கஷ்டங்களும் நம்மளை பக்குவப்படுத்தி இருக்கு, நம்மளை செதுக்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது 100% உண்மை. அப்ப இது மாதிரியான புரிதல் தான் நம்மளை நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய வைக்கும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.